பொங்கலை முன்னிட்டு தற்போது நம்ம சென்னையில தற்போது கறி விருந்து நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா சென்னை சங்கமத்தினுடைய ஒரு பார்ட்டா வந்து சென்னையில தற்போது இந்த கறி விருந்து நிகழ்ச்சியும் ரொம்ப பாரம்பரியமான உணவுகளை குறிப்பா தென்னாட்டினுடைய பல ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் வந்து தற்போது விருந்துகளாக தற்போது வழங்கிட்டு வர்றாங்க. குறிப்பா நான்வெஜ்க்கு வந்து 500 அதே போல வெஜ்ஜுக்கு வந்து 300 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிட்டு அன்லிமிட்டடா எப்படி நம்ம ஒரு கிராமங்கள்ல ஒரு சிறப்பான விருந்துகளை சாப்பிடுவோமோ அதே மாதிரி இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு குறிப்பா மாட்டு பொங்கல் வருது, காணும் பொங்கல் வருது. அடுத்த 4 நாட்களுக்கு இன்றிலிருந்து 4 நாட்களுக்கு தற்போது இந்த கறி விருந்து அப்படிங்கிறது சென்னையில ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதா பார்க்கிறோம். இங்க ஏராளமான மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். மேம் வணக்கம். எப்படி இருக்கு குறிப்பா கறி விருந்து? குறிப்பா நீங்க நேட்டிவ் பிளேஸ்ல வந்து இந்த மாதிரி சாப்பிடும் பொழுதும் இப்போ நம்ம சென்னையில சென்னை சங்கமத்துல சாப்பிடுறது எப்படி இருக்கு? உண்மையாவே வந்து ஒரிஜினல் ஆத்தென்டிக் கறி விருந்து மாதிரி இருக்கு. ரத்த பொரியல், குடல், லிவர், மட்டன் சுக்கா, அப்புறம் இது வந்து முட்டை, நாட்டுக்கோழி குழம்பு, எலும்பு குழம்பு இருக்கு. எல்லாமே பாரம்பரியமா டேஸ்டா டீமும் வந்து ஊர்ல இருந்தா வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. அதனால ரொம்ப பாரம்பரியமா ஆத்தென்டிக்கா இருக்கு. நீங்க ஒரு ஃபுட் பிளாகர், ஸோ வந்து அந்த ஃபுட் வந்து டிஃபரன்ஷியேட் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆத்தென்டிக் ஃபுட் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு? அது எவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும்? ஃபுட் சாப்பிடும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும்? அது ஏன்னா அந்த மசாலா இருக்கு இல்லைங்களா, அந்த அண்டர்லைங் டேஸ்ட் இஸ் so good that you don't get here normally in Chennai. So that's what I like. The masalas are original, authentic, and it's done by a team who is authorized to cook like this. So it's really good. உங்களுடைய ஃபேவரட் எது? கொல்லா உருண்டை, நாட்டுக்கோழி is really good. எப்படி இருக்கு? ஸோ ஃபுட்டோடைய டேஸ்ட் எப்படி இருக்கு? 500 அதுக்கு ஏற்ற மாதிரியான இது இருக்கு. 500 தாராளமாக கொடுக்கலாம். எல்லாமே ரொம்ப நல்லாவும் இருக்கு. அவங்க அங்கேருந்து இங்கே வந்து பண்ணதுக்கு ஒர்த்து. சூப்பராக இருக்கு. ஓகே. ஸோ நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட பேசலாம். மேம் வணக்கம். எப்படி இருக்கு? குறிப்பா வந்து ஒரு திருமண நிகழ்ச்சி மாதிரி ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. பொதுவா நான்வெஜ்னாலே எனக்கு என் அம்மா சமைச்சா மட்டும்தான் பிடிக்கும். இங்க வரும்போது சரி ஏதோ கவர்மெண்ட் பண்றாங்க, நம்ம போகணும் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருந்தேன். பட் ஆனா என் அம்மா சமையல் மாதிரி சூப்பரா இருக்கு. சாப்பிட்டே இருக்கணும் போல இருக்கு. இன்டர்வியூ கொடுக்க என்னென்னலாம் வெரைட்டி டேஸ்ட் பண்ணிருக்கீங்க? எப்படி இருக்கு? நாட்டுக்கோழி வச்சிருந்தாங்க, மட்டன் சுக்கா வச்சிருந்தாங்க, கோட் லிவர் வச்சிருந்தாங்க, அப்புறம் போட்டி வச்சிருந்தாங்க, ரத்த பொரியல் வச்சிருந்தாங்க, அப்புறம் சீரக சம்பா பிரியாணி, பரோட்டா. பட் நான் நிஜமா சொல்லணும்னா ஒரு ஹோட்டல் போய் சாப்பிடணும், ஒரு மட்டன் சுக்காக்கு ஒரு 300-350 காலி பண்ணிடுவாங்க. எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்காங்க. ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைடு. எல்லாம் இங்க இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் பிரதர்ஸ் மாதிரி அப்படியே சர்வ் பண்றதே ஒரு அன்போட சர்வ் பண்றாங்க. அதுதான் ஒரு பாரம்பரியமா நம்ம வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப 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 ஹாப்பி. எவ்ரிஒன் ஷுட் பைட் இட். தேங்க்யூ. தொடர்ச்சியா நம்ம வந்து குறிப்பா சென்னை சங்கமத்தை பொறுத்தளவுக்கு நம்ம நிறைய மக்கள் வந்து கிராமத்து பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிலையில பல ஈவெண்ட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது சென்னை முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில நம்மளுடைய சென்னைக்குள்ள இந்த கறி விருந்து அப்படிங்கிறதும் சென்னை சங்கமத்தினுடைய ஒரு பார்ட்டா நடைபெறுவதன் காரணமாக ரொம்ப ஆத்தென்டிக்கான ஃபுட் வந்து இங்க சாப்பிட்டுக்கலாம். குறிப்பா கிட்டத்தட்ட ஏராளமான பொதுமக்கள் தற்போது இங்க வந்த வண்ணம் இருக்கிறாங்க. ஏன்னா குறிப்பா அடுத்த 4 நாட்களுக்கு நடைபெற போறதுனால இங்க இருக்கக்கூடிய கேட்டரிங் அந்த டீம் கிட்டயும் பேசலாம். சார் எப்படி இருக்கு சார் ஆத்தென்டிக் ஃபுட்? அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம ஊர்ல கிராமத்துல சாப்பிட்ட மாதிரி ஒரு. நீங்க எந்த ஊரு? உங்களுடைய ஸ்பெஷல்? ஆக்சுவலி நாங்க சென்னை தான், மவுண்ட் ரோடு. ஃப்ரம் நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. ஆமா, ஒரு ரொம்ப அருமையா இருக்கு. வணக்கம். தொடர்ச்சி இப்போ நம்ம இந்த கேட்டரிங்கினுடைய ஈவெண்ட் ஆர்கனைசரோட பேசலாம். சார் வணக்கம், வாங்க. ரொம்ப பிஸியா இருக்கீங்க, சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்கு? என்னென்ன ஸ்பெஷல் சார்? ஆனா இது ஆத்தென்டிக்கா நம்ம மதுரை கறி விருந்து. ஓகே. நம்ம தென்னாட்டு கறி விருந்து. நம்ம ஆட்டோட என்ன ஸ்பேர்ஸ் அதெல்லாம் நம்ம ஈரல்ல இருந்து ரத்தம், குடல் எல்லாம் அந்த மற்றபடி மீட்டு எல்லாம் வந்துடும். அதுல என்னென்ன வெரைட்டிஸ் பண்ண முடியும்? சுக்கா, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழியும் சேர்ந்துடும். கோழி நம்ம கண்ட்ரி சிக்கன் மாதிரி அதோட சேர்த்து கோலா, இல்ல என்னென்னலாம் நம்ம ரத்த பொரியல் இருந்து என்ன கொடுக்க முடியுமோ அத்தனையும். நம்ம மக்களுக்காக ஒரு பிரியாணியும் ஆட் பண்ணிருக்கோம். நம்ம சைடு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியோட ஸ்டைல நம்ம எல்லாமே இருக்கு. அதான் ஹாட்டோட ஸ்பேர் அத்தனைக்கு இருக்கு. நீங்க என்னெல்லாம் விரும்புறீங்க அத்தனை இலையில இருக்கும். நாட்டுக்கோழி இருக்கு. சரி, எனக்கு வந்து இப்ப நான் 500 கொடுக்குறேன். இதெல்லாம் வெளியே சாப்பிட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். எவ்வளவு நான் சாப்பிடலாம்? வெளி எப்படி சொல்றீங்க? வெளியே இங்க அன்லிமிட்டட் தான், எவ்வளவுலாம் கிடையாது. நீங்க என்னென்ன விரும்புறீங்க? உங்களுக்கு இப்ப வந்து கோலா பிடிச்சிருக்கு,
கூட வாங்கிக்கலாம். ஓகே உங்களுக்கு இப்போ எனக்கு சுக்கா தான் விருப்பம், அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். எனக்கு ஈரல் பிடிக்காது, ஓகே, அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோம், ஓகே ஓகே என்ன விருப்பம்னாலும் அன்லிமிட்டடாக எவ்வளோ நேரம் கிடைக்கும். ஓகே ஓகே. இது எல்லாமே உங்கள் மனசு போல கிடைக்கும். எத்தனை நாள் நடக்க போகுது இப்போ? இது வந்து சண்டே வரைக்கும் நடக்குது. எவரி இந்த 4 நாளும் பண்ணிட்டு வரணுமா? ஆமாம். அது சொல்லிட்டு இது வந்து கண்டிப்பாக புக் பண்ணிட்டு வரணும். இது அவங்க ஆன்லைன் வந்து இது வச்சுருக்காங்க. அந்த ஆன்லைனில் அவங்க கறி விருந்தில் நம்ம கான்டாக்ட் நம்பரோட அவங்க எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு புக் பண்ணிட்டு வாங்க. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அறுசுவையாக உணவு கொடுக்க ரெடியாக இருப்போம். நாங்கள் விருதுநகர்லேருந்து வர்றோம், விஜயன் கேட்ரிங்னு சொல்லி. நம்ம கேட்ரிங் பேஸில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல சென்னை சங்கம்? சென்னை சங்கம் ஆக்சுவலாக நான் விஜயன் கேட்ரிங்கிறது அப்பா விஜயன். அப்பா வந்து நீங்க ஆமா, நான் வந்து 2011 வரைக்கும் அப்பா பண்ணாங்க. 5 இயர்ஸ் பண்ணாங்க சென்னை சங்கமத்தில். எல்லா கலைஞர்களுக்கும் அப்பா தான் சாப்பாடு கொடுத்தாங்க 5 இயர்ஸ். ஆமா, பப்ளிக் சாப்பாடு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வட்டம் எங்க தலைமுறையில நாங்க ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம், எல்லாரோட ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கு, எங்களுக்கு பெரிய சந்தோஷம். சூப்பர் சூப்பர், நன்றிண்ணே. தொடர்ச்சியா வந்து நம்ம எப்படி கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான நம்பர் கொடுத்துட்றேன். குறிப்பா 9361918449 இந்த நம்பருக்கு வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி 500 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா பர் ஹெட்டுக்கு 7 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சார்ஜஸ் கிடையாது. அவங்க வந்து ஃப்ரீ ஃபுட் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்னென்ன வருது அப்படின்னு சொல்றேன். பாம்பே அல்வா, பிரெட் அல்வா, மட்டன் பிரியாணி, சீரக சம்பால, அப்புறம் வந்து காயின் பரோட்டா, நாட்டுக்கோழி சூப்பு, நாட்டுக்கோழி பிரட்டல், மிளகு கறி, அப்புறம் வந்து முட்டை பணியாரம், மட்டன் சுக்கா, மட்டன் கோலா, குடல் கூட்டு, ரத்த பொரியல், ஈரல் கிரேவி, மட்டன் எலும்பு குழம்பு, சாதம், சாம்பார், ரசம், பொரியல், கெட்டி மோரு, ரவா பாயாசம், ஊறுகாய், இவ்வளவு ஐட்டம்ஸும் வந்து 500க்கு நம்மளுடைய சென்னையில குறிப்பா சென்னை சங்கமத்துல ஒரு முரட்டு தீனி அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வந்து கொண்டாட்டமா எப்படி வந்து சென்னை சங்கமத்தை கலை நிகழ்ச்சிகளை பார்க்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய குறிப்பா நம்மளுடைய சென்னை செம்மொழி பூங்காக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த கறி விருந்துல நீங்க பங்கேற்கலாம். நீங்க பார்த்தாலே ஒரு கொட்டாயோட குறிப்பா அந்த கிராமத்தினுடைய அந்த பாரம்பரியத்தை பார்க்கக்கூடிய வகையில் இந்த ஃபுட்டு வந்து நீங்க சாப்பிடக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இன்னும் 2-3 மக்கள் கிட்ட பேசலாம் அவங்களுடைய ஃபுட் ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லி. மேம் வணக்கம், வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு? ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஓகே, சோ என்னென்ன வெரைட்டிஸ்லாம் சாப்பிட்டுருக்கீங்க? சாப்பிட்டு பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு, மட்டன் சுக்கா ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, சோ உங்களுடைய ஃபேவரட் பிரியாணி தான். ஓகே, ஹாய், எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இருக்கா? கொலை உருண்டை. ஓகே ஓகே ஓகே. ஸோ தொடர்ச்சியா நம்மளுடைய சென்னையை பொறுத்தளவுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் அப்படிங்கறது ஒரு என்கேஜா வைக்கணும். குறிப்பா நிறைய பேர் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் விழாவை கொண்டாட முடியாத ஒரு மக்கள் இருக்கிறாங்க, நிறைய ஒர்க் பேர்டனோடு இருக்கிறவங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு சென்னை சங்கமத்தில் கலை நிகழ்ச்சிகளும் கறி விருதும் தற்பொழுது சேர்ந்து இருக்கிறது ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாறி இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.